ஜீவாகிஸ்ரீ நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வரலாற்று தொடரின் 2வது பாகம். கொஞ்சம் நீண்ட இடைவெளி விட்டுட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இடைவெளியை குறைக்க முயற்சி செய்வோம். முதல் தொடரை காண விரும்புகிறவர்கள் கீழே இருக்கக்கூடிய பின்னூட்டத்தில் அதனுடைய லிங்க் இருக்கு. அதன் மூலமாக போய் நீங்கள் அதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த தொகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திருப்பி அதையே சொல்ல போறதில்ல. அவர்கள் விட்ட இடங்கள், மறைந்த இடங்கள், மறைக்கப்பட்ட இடங்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்கள், அது இதுவரைக்கும் பேசப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதைத்தான் நாம அதிகமாக கவனம் செலுத்த போகிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மீண்டும் நான் பெண்கள்கிட்ட தான் வர்றேன். ஏன்னு கேட்டால், மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொன்னால் அதில் பெரும்பகுதி பெண்கள் வாழ்க்கை தொடர்புள்ளதாக இருக்கிறது, பெண்களின் வரலாறு தொடர்புடையதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைன்னு ஒரு நாவல் இருந்தது. அது அம்பை அவர்களால் எழுதப்பட்ட நாவல். அந்த நாவலை அநேகம் பேர் நீங்கள் வாசிச்சிருக்கலாம். அந்த நாவலில் கருவே என்னன்னு கேட்டால், பெண் எப்படி அடிப்படையில் அடைந்து கிடக்குமாறு அவள் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த கதை ஒரு வட இந்திய அடிப்படையை விவரிக்கிறது, காட்சிப்படுத்துகிறது. அப்போ அதில் உள்ள பெண்கள் ஒரு உணர்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவங்க சுய ஆய்வு செஞ்சுக்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன் இந்த வாழ்க்கையில் பிறந்து அப்படின்னு. அப்போது திருப்பி திருப்பி அவங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறதும் உருளைக்கிழங்கு அவிச்சு உரிக்கிறதும் தான் ஞாபகம் வருது. அப்போது நான் இத்தனை கிலோ சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருக்கேன், இத்தனை கிலோ உருளைக்கிழங்கு உரிச்சிருக்கேன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அந்த கதை இப்படி முடியும். கடைசியில் அது என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒருவேளை இத்தனை கிலோ சப்பாத்தி மாவு நான் போடாமல் இருந்திருந்தா நான் அந்த ஆப்பிள் நுனியை நானும் பார்த்துருப்பேன், அந்த ஆப்பிள் கீழே விழுகிறத நானும் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். இது என்ன சொல்லுது? ஆப்பிள் கீழே விழுகிறத யார் பார்த்தா? நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் நியூட்டன் பார்க்கும்போது மட்டும்தான் அவர் என்ன யோசிச்சாருன்னா, இது ஏன் கீழே வருது, மேலே போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வந்தது. அந்த யோசனையினுடைய விளைவாக அறிவியல் உலகத்துக்கு புவியீர்ப்பு விசை பற்றிய அறிவு தெளிவு கிடைச்சது. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அந்த ஆப்பிள் கீழே விழுகிறதை பற்றிய சிந்தனையை அவருக்கு கொடுத்தது எதுன்னு கேட்டால், அவருக்கு கிடைத்த அவகாசம் அல்லது வாழ்க்கை சூழல், முக்கியமாக அந்த ஓய்வு. அப்போ இந்த வெளி பெண்ணுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் அந்த கதையோட கருத்து. இந்த அடிப்படை வாழ்க்கை என்பது இன்னொரு வாழ்க்கையை மறுப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான சொல். பெரியார் அவர்கள் கூட என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு அடுப்படி அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஒழிங்க. ஏன்னா அப்போதான் அந்த அடுப்படிக்காக ஒரு பொண்ணை ஒரு வீட்டில் நீங்கள் அடைச்சி வைக்கக்கூடியதை நீங்கள் மாற்றுவீங்க என்கின்ற துணியிலே ஐயா அவர்களும் நிறைய பேசியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எப்படி இந்த வரலாற்றில் இப்படி ஒரு சிந்தனை உருவாச்சு? அதாவது உலகத்தின் ஒரு சரிபாதி இனம் இவங்க பிறவியிலேயே சமையலுக்காக தான் பிறந்தவர்கள், அல்லது சமையல் வேலை இவர்களுக்கு தவிர்க்க முடியாத விதி. அவங்க இன்னைக்கு படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாம் சரி. ஆனாலும் கூட அந்த அடிப்படை வேலை என்பதுல இருந்து அவங்களால தன்னை விடுவித்து கொள்ள முடியலை அப்படிங்கிறதோட பல குடும்பங்கள்ல இது பெரிய சவாலாக இருக்கு. இன்னைக்கு படிச்சிருக்கிற குடும்பங்கள்ல 2 பேரும் வேலைக்கு போகும்போது ஓரளவு பகிர்தல்கள் சாத்தியமாகுது. அதாவது அந்த நேரத்தை ஒட்டி அது கூட ஒரு வாழ்க்கை நிர்பந்தமாக நிகழ்கிறதே அல்லாமல் ஒரு புரிதலின் பாற்பட்டு எத்தனை வீடுகள்ல நிகழுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. மேலும் நம்முடைய சமூக கட்டமைப்பும் மொத்தமாக அதுக்கு தொடர்புள்ளதா இருக்கிறதுனால நிறைய சிக்கல்கள் இருக்கு இதுல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி என்னன்னா, இது காலங்காலமா இப்படிதான் இருக்கா, எப்ப இருந்து இப்படி ஆயிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருது. அப்படி நம்ம பார்த்தோம், அப்படி வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பழைய காட்சிகளை எல்லாம் வரலாறு நமக்கு எடுத்துட்டு காமிக்குது. இப்ப பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா
ஆண்கள் எல்லாரும் வந்து அப்படி ஓடுகிற விலங்குகளை துரத்திக்கிட்டு வில்லும் அம்புமா பாஞ்சு ஓடுறாங்க இல்லையா. பெண்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவங்க வந்து ஒரு ஓரமா நின்று தாவரம் செடி கொடி இதுகளில் வந்து அப்படி பூ பறிக்கிற மாதிரி அவங்க அப்போ பூ பறிச்சிருக்க மாட்டாங்க, தன்னுடைய உணவுப் பொருள்களை சேகரிக்கிறாங்க. அதாவது பண்டைய மனிதன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றோம், வேட்டையாடி வாழ்ந்தான், உணவை சேகரித்து உண்டு வாழ்ந்தான், கிடைக்கிற உணவை, அதாவது கிடைத்த காய் கனி இதுகளை உண்டு வாழ்ந்தான். அப்போ இந்த காய் கனிகளை சேகரிக்கிற வேலை வந்து பெண் எடுத்துக்கிட்டாங்க, இந்த வேட்டையாடும் பொறுப்பை ஆண் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றது. இந்த காட்சி அப்படிதான் நமக்கு உணர்த்தது இல்லையா. ஆனா எனக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு தெரியுமா, நம்ம ஏதோ இந்த கிருஷ்ண லீலையில வந்து படம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து பெண்கள்லாம் அப்படி பூ பறிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி எல்லாம் நிறைய போடுவாங்கல்ல. கிட்டத்தட்ட இந்த படம் போட்டவர் ஆதி சமூகத்தை நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை போட்டாரா, இல்ல நம்மளுடைய புராண கதைகள்ல வர்ற பெண்கள் படத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை போட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னு கேட்டா, அது எப்படி அந்த காலத்திலேயே இப்படி ஒரு வேலை பிரிவினை இருந்திருக்க முடியும், எதனால் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்கு வருது. ஆனா இந்த சிந்தனை பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களால் எழுப்பப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வியப்பான செய்தி. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, மிக முற்போக்கான நூல்கள் சிந்தனையாளர்களுடைய படைப்புகள்ல கூட இந்த சிந்தனையின் சாயல் அவர்களை அறியாமல் வெளிப்படுவதை தவிர்க்க முடியல. உதாரணத்துக்கு நான் ஒரு புக்கு சொல்றேன், மனிதன் எங்கனும் பேராற்றல் மிக்கவனானான் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற நூல். நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக படிக்க கொடுக்க வேண்டிய நூல். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்க முதல்ல நம்ம படிக்கணும், ரொம்ப அருமையான நூல். ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு ஆய்வை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். அந்த ஆய்வு என்னன்னா, ஒரு அறிஞர் 2 குரங்கை வச்சு ஆய்வு செய்யறாரு, சிம்பன்சிஸை வச்சு ஆய்வு செய்யறாரு. எதுக்காக ஆய்வு பண்றாருன்னா, அதனுடைய பிஹேவியர்ஸை படிக்கிறதுக்காக, அதாவது எப்படி வந்து அதுகளுடைய சிந்தனா திறன் எப்படி வேலை செய்யுது, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதை பற்றி இந்த நூலிலே எழுதுகிறார்கள். அந்த அறிஞர் எதுவும் எழுதலை, இப்படி சொல்லலை, இந்த நூலின் ஆசிரியர் அதை எடுத்து காட்டி சொல்றார். அதை வந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 2 சிம்பன்சிஸோட ஆய்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அதை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குடும்ப பெண்ணையும் போல ரோஸ் உணவு கூட நிலையெடுக்கின் திறவுகோள் வளையத்தை திறக்க கற்றுக்கொண்டது. இந்த ஒரு லைன் தான், நான் அதுக்கு மேல போகலாம், அது நமக்கு தேவையும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு அறிஞர் நடத்திய ஆய்வை எடுத்து எழுதுகிறீர்கள் இல்லையா. அது 2 சிம்பன்சி, ஒன்று ஆண் இன்னொன்று பெண். அந்த ஆணுக்கு ரபேல்னு பேர் வச்சிருக்காங்க, இந்த பெண்ணுக்கு வந்து ரோசி பேர் வச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, அந்த ரோஸ் சிம்பன்சி எப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருச்சு, அதாவது அவங்க அப்படிப்பட்ட சில சோதனைகள் வைக்கிறாங்க, அது ஒரு சாவி இருக்கிற இடத்த அது கண்டுபிடிச்சிருச்சு. அதை இவர் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, எந்த குடும்ப பெண்ணையும் போல ரோஸ் வந்து அந்த உணவு கூட சாவியை கண்டு கொண்டாள் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இங்க இது ஒரு மனநிலையிலிருந்து எழுதப்படுது. அது என்னன்னு கேட்டா, பெண்கள், அதுவும் குடும்ப பெண்கள். நான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, இது வந்து ஒரு புராண நூல் அல்ல, இன்னும் சொல்லப்போனா ஒரு சராசரி நாவல் கூட இல்லை, ஒரு சராசரியான பொழுதுபோக்கு இலக்கியம் கூட அல்ல. இது ஒரு அறிவியல் நூல். ஆனால் அந்த அறிவியல் நூல் நாம் பாவித்து கொண்டிருப்பது போலவே மனித குரங்குகளும் ஆண்களும் பெண்களும் தங்களை பாவித்து கொண்டிருப்பதாக நம்பி எழுதப்படுகிறது இல்லையா. நீங்க இதனுடைய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா 1990கள் வரையில எனக்கு தெரிஞ்சு 2000 வரைக்கும் கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த படமும் இப்போ உங்களுக்கு காட்டப்படுது. அந்த பாட புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அம்மானா
சோறாக்குவாங்க, அக்கா வந்து வீடு பெருக்குவாங்க, இல்லைன்னா அரிசி புடைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா வந்து பைக்கு தொடச்சிக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அப்பா வந்து பேப்பர் படிப்பாரு, அண்ணன் தம்பி யாராவது பைக்கு துடைப்பாங்க. இதுல வந்து என்ன காட்டப்படுது? ஒரு தெளிவான ஒரு பாலின பாகுபாடு இல்லையா? நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த கருத்துக்களால் ஆனதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனாலதான் நாம அந்த நிலையில இருந்து விடுபட முடியல. இப்படியெல்லாம் சொல்லும் போது இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஏன் அப்படி எழுதினவங்க எல்லாரும் அப்படி எழுதுனாங்க? எதை ஆதாரமா வச்சு எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அப்படித்தான், ஏற்கனவே பெண்கள் வந்து உணவு சேகரிக்கிறதுக்கு தான் அவங்க விரும்பி ஏத்துக்கிட்டாங்க, ஆண்கள் தான் வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் எதை வச்சு சொல்லியிருக்காங்க? மற்ற சாதாரண ஜனங்க சொல்றதை விடுங்க, தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, அகழ்வாராய்ச்சிகள்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து என்ன பண்றாங்க, எலும்பு கூடுகளை பாக்குறாங்க. அப்ப பழங்காலத்துல என்ன ஒரு பழக்கம், பெரும்பாலான இடங்கள்ல அவங்க கண்டறிஞ்சதுன்னா, இப்போ ஒரு மனிதன் அது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்க இறந்து போகும்போது அவங்க கூட அவங்க பயன்படுத்தின பொருட்களை சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த சவக்குழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பிரமிடுகளுக்குள்ளார கூட இது மாதிரி தான் வந்து காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல இந்த அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலும்புக்கூடு இருக்குல்ல, அதுக்கு இந்த எலும்புக்கூடு வந்து ஒரு அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தோன்றோம். நிச்சயமா சதையோ முகமோ உருவமோ நமக்கு தெரிய போறதில்லை. என்ன தெரியும்? ஒரு எலும்புக்கூடு தான் இருக்கும். ஏன்னா எலும்புகள் தான் வந்து தாக்கு பிடிச்சு நிற்க முடியும் நம்ம உடம்புல. வேற எல்லாம் அழிஞ்சு போயிடும், தசையெல்லாம் அழுகி அழிஞ்சு போயிடும். இந்த எலும்பு கூட வச்சு அவங்க சில மதிப்பீடுகள் வச்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இது ஆணோட எலும்புக்கூடு, இப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது பெண்ணோட எலும்புக்கூடு அப்படின்னு ஒரு சில யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க எழுதி முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு அப்ப ஆண் எலும்புக்கூடுக்கு பக்கத்துல எல்லாம் என்ன இருந்தது? வேட்டை கருவிகளா இருந்தது. அப்ப இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த வேட்டை கருவிகள் இருக்கிற, அதாவது இது ரிவர்ஸ்ல போகுது. அதாவது ஆணின் எலும்புக்கூடு அப்படின்னு உறுதிப்படுத்தி வேட்டை கருவிகளை பாக்குறதுக்கு பதிலா வேட்டை கருவிகளை பார்த்தோன்னே இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இந்த எலும்புக்கூடு ஆணின் எலும்புக்கூடு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த எலும்புகள் பற்றிய ஆராய்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது. அதாவது மிக துல்லியமாக மனிதர்கள் பழங்காலத்துல வந்து உள்ள உடல்களை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல எலும்புக்கூடுகள்ல அவங்க என்ன நோய் வந்து இறந்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு நவீன ஆய்வாளர்கள் அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தத்துவமாக இன்னைக்கு டிஎன்ஏ அறிவியல் அமைஞ்சிருக்கு. இந்த டிஎன்ஏ அறிவியல் வந்து ரொம்ப நேரடியாக அது XX குரோமோசோம்களால் ஆனதா அல்லது XY குரோமோசோமால் ஆனதா அப்படிங்கிற அந்த டைரக்டா அந்த பாயிண்ட்டுக்கு போய் உறுதியாக இது ஆணின் எலும்புக்கூடு, இது பெண்ணின் எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருது. சரிங்களா? இப்பதான் பாருங்க, இத கண்டுபிடிச்சு இப்ப அந்த எலும்புகளை மறுபடியும் இவங்க ஆய்வு செய்யும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, இவர்கள் ஆண்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த பல எலும்புக்கூடுகள் உண்மையில் பெண்களுக்குரியவை. அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்த வேட்டை கருவிகள் பெண்களால் பயன்படுத்தப்பட்டவை. ஆகவே ஆண்கள் வேட்டையாடினாங்க, பெண்கள் வந்து காய் கனியெல்லாம் சேகரிச்சு அப்படி தங்கும் இடங்கள்ல இவங்களை வழி பார்த்து இன்னைக்கு எழுதுறாங்க இல்லையா, வெளியே சென்ற கணவன் திரும்பி வரும் வரை வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார்கள் பெண்கள்ட. அது மாதிரிதான் அந்த காலத்திலயும் காத்திருந்தாங்க அப்படின்னு இவங்க எழுதுனதெல்லாம் கதை. அதெல்லாம் உண்மை இல்லை. வேட்டைக்கு போனது பெண்களும் போயிருக்கிறாங்க, ஆண்களும் போயிருக்கிறாங்க. அதை எது தீர்மானிச்சதுன்னா அந்த சூழலும் தேவையும் தீர்மானிக்குது. நீ ஆண் என்பதால் அல்ல, நீ பெண் என்பதால் அல்ல, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல யார் எதை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
இதனுடைய உச்சபட்சமாக பெரு அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாயுவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேட்டைக்கார பெண்ணினுடைய ஒரு எலும்பு கூடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெண்ணினுடைய வேட்டை கருவிகளும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான ஆதாரமாக இன்னைக்கு தொல்பொருள் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. அதனால பாலினம் சார்ந்து எழுதப்பட்ட பழைய வரலாறு மீள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. இப்போ இந்த சான்றை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த பழைய தவறான கருத்துக்களினால் வரலாறு தவறாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி சொல்லப்பட்டதுனாலதான் நம்ம மனசுல ரொம்ப ஆழமாக ஒரு விஷயம் புதைந்து போய் கிடைக்கிறது. அது என்னன்னு கேட்டா, பெண் உடல் வலு குறைவானவள் அப்படிங்கிற கருத்தும், அவ மென்மையான வேலைகளுக்குத்தான் பெண் லாயக்கானவள் அப்படிங்கிற கருத்தும் நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்கு. ஆனால் அது உண்மை அல்ல. அறிவியல் இன்று அனைத்தையும் மாற்றி எழுதுகிறது. எப்பொழுதுமே சிந்தனை முன்னால் செல்கிறது. அது ஏற்படுத்தும் மாற்றங்கள் அதை பின்தொடர வேண்டும். அதனாலதான் அந்த சிந்தனையை நாம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இந்த சிந்தனையை நீங்களும் குழந்தைகளோடையும் பிற பெரியவர்களோடையும் அதிகமாக பகிர்ந்து உரையாடலாக கதையாடலாக பேச தொடங்குங்கள். அப்பதான் நம்ம மனசுல அது ஆழமாக பதிஞ்சு இந்த பாலினம் சார்ந்து வேலைகளை பிரிப்பது அப்படிங்கிறது தேவையில்லை, அது தவறு என்கின்ற முடிவை நோக்கி சமுதாயத்தை இட்டு செல்லும். அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.